सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் மாதா விமாதா பாட்காஸ்ட் சாராஞ்சி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 15 மார்க்ஸு. புக்கில் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை படிச்சுக்கங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. கொஸ்டின் எப்படி கேட்டுப்பாங்கன்னா, फर्स्ट पेपर सेकेंड रोमना वरुम पढ़ित पुस्तक के आधार पर माता विमाता पाठ का सारांश लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மாதா அப்படின்னா அன்னை, விமாதா அப்படின்னா மாற்றாந்தாய் அப்படின்னு அர்த்தம். லேखक परिचय, எழுத்தாளர் அறிமுகம். माता विमाता नामक कहानी श्री भीष्म साहनी की कहानी है. माता विमाता அப்படிங்கிற இந்த கதையை எழுதினவர் ஸ்ரீ பீஷ்ம சாஹ்னி ஆவார். ஆப்கோ இவருக்கு பஞ்சாபி, அங்கிரேசி, உருது, ஹிந்தி, சன்ஸ்கிருத் கா அச்சா ஜான்தா, இந்த மொழியெல்லாம் நல்லாவே தெரியும். ஆப்கி கஹானியான், இவரது கதைகள் பாவ் பிரதான் ஹோத்திகை, மேக்சிமம் உணர்வு பூர்வம் நிறைந்த கதையாக தான் இவரோட கதைகள்லாம் இருக்கும். பாவ் பிரதான் ஹோத்திகைன்னு உணர்வு பூர்வமான கதைகள் அப்படின்னு அர்த்தம். லேக் பரிச்சய, கட்டுரையோட அறிமுகம். ஏக் கஹானி ஏக் பச்சி சே பியார் கர்னே வாலி, இந்த கதையானது ஒரு குழந்தையிடம் அன்பை செலுத்துகின்ற தோ மாதாவோன் கி கஹானிகை, இரண்டு அன்னையர்களின் கதையாகும். ராஜா சாலமன் கி சபாமேன், ராஜா சாலமன் கதையில் இந்த மாதிரி தான் ரெண்டு பெண்கள் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ அதை ராஜா சாலமன் தான் தீர்த்து வைப்பார். லட்னே வாலி தோ மாதாவோன் கி கஹானி கி யா திலாத்திகை, அந்த கதை இங்கே நினைவுக்கு வருது. தோ அவுரத்தேன், இரண்டு பெண்கள். ரேல்காடி சூட்னே கீத்தி, ரயில் வண்டி புறப்பட தயாராக இருந்தது. யாத்ரி அப்னே சீட் பர், பயணிகள் அவங்கவுங்க சீட்டில் சீட் பர் பைட் சுக்கேத்தே, அமர்ந்திருந்தனர். தோ அவுரத்தேன், இரண்டு பெண்கள் ஏக் டிப்பே கே நீச்சே கடி தீ, ரெண்டு பெண்கள் ஒரு ரயில் பெட்டிக்கு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. ஏக் ஹே ஹாத்மேன், அதில் ஒரு பொண்ணோட கையில் ஏக் பச்சா தா, ஒரு குழந்தை இருந்துச்சு. வஹ் உஸ் பச்சே கோ பால்னே வாலி விமாதா தீ, அவள் அந்த குழந்தைய வளர்க்குற மாற்றாந்தாய். தூசரி அவுரத், இன்னொரு பெண் பச்சோன்கி அசலி மாதா தீ, குழந்தையோட உண்மையான அம்மா. ஹரிபத்தி தி கயி, இப்போ பச்சை விளக்கு எரிஞ்சிச்சு. விமாதா ரயில் பெர் சட்னே லகி, அந்த மாற்றாந்தாய் ரயிலில் ஏறுறாங்க. தப்பு மாதா பச்சைக்கோ கீஞ்சினே லகி தோனோன்மே லடாயி ஹோ கயி, அப்போ இந்த அன்னை பெத்தெடுத்த அன்னை அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. லோக் உஸ் லடாயிக்கோ தேக்னே லகே, இந்த சண்டையை மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. औरतों की लड़ाई, பெண்களின் சண்டை. மாதா விமாதா கோ கீஞ்ச்கர் பிளாட்ஃபார்ம் கே பீச்சோன் பீச் லே ஆயி, இந்த பெத்தெடுத்த அன்னை அந்த மாற்றாந்தாயை இழுத்துக்கிட்டே பிளாட்ஃபார்முக்கு நடுப்புறவே வந்துடுறா. லடாயி சாலூதி, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இசி சமய், அதே நேரம் ஏக் ஹவல்தார் வஹானாயா, ஒரு கான்ஸ்டபிள் அங்கே வராரு, ரயில்வே கான்ஸ்டபிள். உஸ்னே தோனான் அவுரத்தோன் கோ டாண்டா அவர் பூச்சாக்கி, அவர் ரெண்டு பெண்களையும் திட்டிட்டு கேட்குறாரு, மாமலா கியா ஹை, பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாதானே ஹவல்தார் சே கஹாக்கி, அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹவல்தார்கிட்ட கான்ஸ்டபிள்கிட்ட சொல்கிறாங்க, ஏ அவுரத் மேரா பச்சா சீன்கர் பாக் ரஹி ஹை, இந்த பொண்ணு என்னோட குழந்தைய எடுத்துட்டு ஓடி போக பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. முஜே மேரா பச்சா சாகியே, எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறா. விமாதா நேபி, அந்த மாற்றாந்தாயும் கஹாக்கி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ மேரா பச்சா ஹை, இது என்னோட குழந்தை. 7 மகினேசே, 7 மாதங்களாக மேகி நானே இஸ்கோ தூத் பிலாத்தி ஹைன், இதற்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விமாதாக்கா பயான், பயான்னா ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். மாற்றாந்தாயின் ஸ்டேட்மெண்ட். हवलदार ने पूछताछ की तो விமாதா ने दूसरी औरत को दिखाकर कहा कि, அப்போ அந்த கான்ஸ்டபிள் கேட்டோன்னே அந்த மாற்றாந்தாய் அந்த
அந்த பெத்தெடுத்த அன்னையை பார்த்து சொல்கிறாங்க, இசினே பச்சைக்கோ ஜென்மதியா, இவ தான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தா. ஏ பச்சைக்கோ பால்னே மேன் அசமர்த்ததி, இவளால் இந்த குழந்தைய வளர்க்குறது இயலாததாக இருந்தது. ஏ பச்சைக்கோ கூரே பர் ஃபேங்க்னே ஜா ரஹி தி, இந்த குழந்தைய வந்து கூரேனா கூடே தான், குப்பை தொட்டியில் போட பார்த்தா. மைனே பச்சைக்கோ பால்னே, நான் குழந்தைய பால்னேன வளர்த்தல்னு அர்த்தம். மைனே பச்சேக்கோ பால்னே கா வாதா கியாத்தோ, நான் குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததும். இஸ்னே பச்சா முஜே தே தியா, இவ வந்து குழந்தைய எண்ணிட்ட கொடுத்துட்டா. தப்புசே, அப்பொழுதிலிருந்து மேஹி நானே இசே பால் ரஹிஹூன், இதை வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏ முஜே சோட்னே ஆயி தி, இவ என்னை இங்கே விட தான் வந்தா. யகான் ஆக்கர் இஸ்கா மன் பதல் கயா, ஆனால் இங்கே வந்ததும் இவங்க மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. மாதாக்கா பயான், இப்போ வந்து அந்த அன்னையோட ஸ்டேட்மெண்ட். விமாத்தா ஆகே போலிக்கு மே பஞ்சாரன் ஹூன், திரும்ப விமாத்தா என்ன சொல்கிறாங்க, நான் பஞ்சாரா இனத்தை சேர்ந்தவங்க. ஏ அவுரத் மேரி படோசின்க, இந்த பெண் வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரி. மேரே ரிஷ்தேதார் ஃபிரோஜ்பூர் சலேகையே, என்னோட உறவினர்கள்லாம் ஃபிரோஜ்பூருக்கு போயிட்டாங்க. முஜேபி வகான் ஜானாகை, நானும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாதா போலிக்கு அவங்க அந்த அன்னை சொல்கிறாங்க, இஸ்கா கெஹனா, இவளுடைய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்டு. இஸ்கா கெஹனா சஹிகை, இவ சொல்கிறது கரெக்டு தான். மைனே ஏ சோச்சுக்கர் பச்சா, நான் இவ்வாறு யோசித்து குழந்தையை இஸ்கோ தியாகி, இவள்கிட்ட கொடுத்தேன். என்னென்ன, ஏ ஹமேஷா யகான் ரஹேகி, இவ எப்பொழுதுமே இங்கே தான் இருப்பா அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். மகர் ஏ பச்சைக்கோ லேக்கர், ஆனால் இவள் குழந்தையை எடுத்துக்கொண்டு பரதேஷ் ஜா ரஹிகை, வெளிநாட்டுக்கு போக போகிறா. ஏ முஜே மஞ்சூர் நஹி ஹை, நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லியே, எனவே பச்சா வாபஸ் மாங் ரஹிஹூம், குழந்தைய திரும்பி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறா. பியார் கா பயான், இப்போ அன்பின் ஸ்டேட்மெண்ட். ஹவல்தார்கே கெஹனேப்பர், இதை கேட்டதும் ஹவல்தார் வந்து அன்னைகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. விமாத்தா பச்சேக்கோ மாதாக்கே ஹாத்துமேன் தேக்கர், அந்த குழந்தைய அம்மாவோட கையில் கொடுத்துட்டு ரேல்மேன் சட்கயி, ட்ரெயினில் ஏறிடுறாங்க. ஹவல்தார் வகான் சே சலா கயா, பிரச்சனை தீர்ந்துச்சுன்ட்டு கான்ஸ்டபிளும் அங்கேருந்து போயிடுறாரு. பச்சா அப்போ பூக் சே ரோனே லகா, இப்போ குழந்தை வந்து பசியால் அழுகுது. மாதா குச்சுக்கர், ஆனால் அந்த பெத்தெடுத்த அன்னைக்கு எதுவுமே செய்ய தெரியல. மாதா குச்சுக்கர் நசகி, அவங்களால எதுவுமே செய்ய தெரியல. இத்தனை மேன் இதற்கிடையில் பஞ்சாரன்னே, அந்த வளர்த்த அந்த மாற்றாந்தாய் வந்து அப்படி கட்ரிக்கோ தனது பெட்டியை நீச்சே ஃபேங்கா, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஃபிர் வக குத்து ரேல்ஸே உத்தர்கயி, அவ ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சிட்றான். வக் பச்சேக்கோ தூத் பிலானே லகி, அவளே அந்த குழந்தைக்கு பாலையும் தரா. அவர் மாதா பச்சேக்கோ பால் சகலானே லகி, இப்போ வந்து அந்த பெத்தெடுத்த அன்னை வந்து அந்த குழந்தை தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. விசேஷத்தா ஸ்பெஷாலிட்டி. மாதா கா மன், அம்மாவின் அன்பானது பியார் கா கஜானாகை, அன்பின் பொக்கிஷமாகும். பச்சோன் கேலியே, குழந்தைகளுக்காக. வஹ் கஜானா, அந்த பொக்கிஷமானது ஹமேஷா குலா ரகத்தாக, எப்பொழுதும் திறந்தே இருக்கும். சாம்ராஜ்ய கி ராணி ஹோ, ஒரு சாம்ராஜ்யத்தின் ராணியாகட்டும். யா கலியோன் கி பஞ்சாரன், தெருவில் வசிக்கும் பஞ்சாரன் ஆகட்டும். மான் தோ மான் ஹி ஹோத்தி ஹை, அம்மா அம்மா தான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அவ்வளோதான். ஏஹி பகுத் ஆசானிகை. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट. Yeah.